ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நீண்ட நாளுக்கு பின்பு ஒரு காணொலியை பதிவு செய்யும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே இன்று சமூக வலைத்தளங்களிலும் சரி, நாங்கள் இலங்கையிலும் சரி அதிகமாக காணக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தமது வாழ்க்கையை அளிக்கின்ற ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு வாழ்க்கையாகவும் இது ஒரு சாதாரண விடயமாகவும் இன்று பல இடங்களில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு வாழ்க்கையாக மாற்றி இதுதான் வாழ்க்கை என்று போதைப் பொருளை பயன்படுத்தி வருகின்றார்கள். உண்மையிலேயே இது ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த போதைப் பொருள் பாவனை என்பது அவர்களையே அவர்கள் அழித்துக் கொள்வதற்குரிய ஒரு வலை என்பதை அவர்கள் மறந்து இதனை உபயோகித்து வருகின்றார்கள். இந்த போதைப் பொருளிலிருந்து நிச்சயமாக எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் காப்பாற்றுவது, பாதுகாப்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. இல்லையென்றால் நாளைய சந்ததி மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதை கண்கள் கூடாகவே எங்களால் பார்க்க நேரிடும். எனவே இந்த போதைப் பொருளிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவது அவசியம். ஏனென்றால் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண விடயமாக ஒரு தடவை என்று ஆரம்பிக்கும் ஒரு விடயம் பல முறை நாங்கள் எங்களை அறியாமலே அதை முயற்சிப்பதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய படிப்பையும் எங்களுடைய தொழிலையும் சமூகத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்தையும் இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. எனவே இவற்றையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவேன் முதலாவதாக. அடுத்தது எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய சந்ததியையும் பாதுகாப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதில் பாதுகாப்பு பெறுவதற்கு மிக முக்கியமாக முதலாவது நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியது எங்களுடைய நண்பர் வட்டாரத்தை நாங்கள் அவதானமாக தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள் நண்பர் வட்டாரத்தை அவதானமாக ஊர்ந்து கவனித்து இதில் எங்களுக்கு இந்த பழக்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் யார், இவற்றின் பக்கம் எங்களை அழைக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களிலிருந்து நாங்கள் சற்று ஒதுங்கி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இவற்றை நாங்கள் முதலாவதாக மேற்கொள்ள வேண்டும். தவறான நட்பு எங்கள் வாழ்க்கையை அளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களை தள்ளக்கூடும். அதேபோன்று நாங்கள் ஒரு தடவை மறுப்பதனால், இல்லை நான் இதை பாவிப்பது இல்லை என்ற ஒரு வார்த்தை சொல்வதனால் எங்களுடைய வாழ்க்கை முழுக்கும் அதிலிருந்து எங்களால் விலகி செயற்பட முடியும். இல்லை என்றால் இந்த வார்த்தையை நாங்கள் உபயோகிக்காமல் நண்பர் தானே என்று ஒரு முறை முயற்சிப்பதனால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அழித்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாங்கள் ஆளாகப்படுகின்றோம். எனவே நாங்கள் இல்லை என்ற ஒரு தடவை உபயோகிப்பதற்கு பயப்படக்கூடாது. எங்கள் நண்பர்கள் எங்களை என்ன நினைக்கின்றார்கள், இவர்கள் எங்களை எதற்காக ஒதுக்கப் போகின்றார்கள் என்று பயந்து நாம் பாவிப்போமே என்று நாங்கள் உள்வாங்கக்கூடாது. இல்லை என்று மறுப்பு சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது. அதே போன்று உங்கள் நேரத்தை, மிக முக்கியமாக உங்களுடைய நேரத்தை பெறுமதியாக காலியுங்கள். உங்களுடைய நேரத்தை உங்களுடைய சிறந்த நண்பர்களினூடாக வாசிப்புகள் மூலமாக, அதே போன்று உங்களுடைய தொழில் மூலமாக, அதே போன்று உங்களுடைய கல்வி கற்றல் செயற்பாடுகள் மூலமாக, அதே போன்று சிறந்த விளையாட்டின் மூலமாக, குடும்ப உறவுகளின் மூலமாக உங்களுடைய நேரத்தை சிறந்த முறையில் கழிப்பதனூடாக இத்தகைய போதைப்பொருள் பாவனைகளிலிருந்து எங்களால் ஒதுங்கி செயற்படக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பிரச்சனை ஒன்று வந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த போதைப்பொருள் பாவனை ஆகும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நெருங்கிய உறவுகள், பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், அதே போன்று உங்களுக்கு நெருங்கிய ஒரு நபராக இருக்கலாம். யாரிடமாவது அந்த பிரச்சனை குறித்து மிகவும் தெளிவாகவும் மனம் விட்டும் பேசுங்கள். இவ்வாறு பேசுவதனூடாக உங்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிட்டக்கூடும். எனவே இந்த போதைப் பொருள் பாவனை என்பது இன்று இலங்கையில் சர்வசாதாரணமாக ஒரு பெஷனாக மாறி வருகின்றது. எனவே இது உண்மையில் விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு பெஷன் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அளிப்பதற்கு ஒரு ஆயத்தமாகக்கூடிய ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே இன்றைய இளைஞர்கள் மிக முக்கியமாக இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து விலகி சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பிரயோசனமானவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு மிகவும் பிரயோசனமானவராகவும் செயற்படவும்